அதிமுகவின் ஊடக முகமாக விளங்கிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுவதாக தகவல்கள் வெளியாகின்றன. மறுபுறம் அவர் எதிர்பார்த்த ராஜ்யசபா எம்பி பதவி ஒதுக்கப்படாததால் அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நடப்பது என்ன? விரிவாக பார்ப்போம். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம், டிடிவி தினகரனுடன் சகோதர யுத்தம், ஒற்றை தலைமை பஞ்சாயத்து என கட்சிக்குள் பல்வேறு களைவரங்கள் அரங்கேறின. தவிர எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள், கூட்டணி குழப்பங்கள் என எதுவாக இருந்தாலும் சாதுரியமாக ஊடகங்களில் அதனை கையாண்டவர், பதிலடி கொடுத்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். பத்திரிகையாளர்களை கண்டாலே 10 அடி தூரம் பயந்தோடும் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் இன்னும் கேள்வி இருக்காமா என கேட்டு பதிலளித்து வந்தவர். பத்திரிகையாளர்கள் எத்தகைய கேள்வி கணைகளை தொடுத்தாலும் கொஞ்சமும் பதற்றப்படாமல் கூலாக அதனை சமாளிப்பவர். அப்படி அதிமுகவின் ஊடக முகமாக விளங்கிய ஜெயக்குமார் கடந்த சில மாதங்களாக அதிமுக சார்பாக ஊடகங்களில் தலைகாட்டாமல் ஒதுங்கியே இருக்கிறார். ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து இல்லை, கட்சியின் கருத்தைத்தான் நான் கூறுகிறேன் என அழுத்தமாக பதிய வைப்பார். அதன் பொருள் என்னவென்றால் கட்சி தலைமையின் அனுமதியோடு கட்சியின் குரலாகத்தான் நான் ஒலிக்கிறேன் என்பதே. எனில் தற்போது அவர் ஒதுங்கி இருக்கிறாரா இல்லை ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரா என பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் அனைவரும் வெற்றி வாகை சூடிவிட ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதன் தொடர்ச்சியாக அப்போது காலியான 2 ராஜ்யசபா இடங்களில் தனக்கு ஒரு இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்ததாக செய்திகள் வெளியாகின. ஆனால் சிபி சண்முகத்துக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளரான தர்மருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து கட்சியில் ஏதாவது உயர் பொறுப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஜெயக்குமார். குறிப்பாக அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் மறைவுக்கு பிறகு தனக்கு அந்த பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் தமிழ்மகன் ஹுசேன் அவைத்தலைவராக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டதால் ராயபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது, அதனால் ராஜ்யசபா எம்பி ஆகிவிடலாம் என்கிற கணக்கில் ஜூலையில் காலியாக உள்ள ராஜ்யசபா இடங்களிலாவது தனக்கு ஒரு இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்ததாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் வழக்கறிஞர் இன்பதுரைக்கும் தனபாலுக்கும் அந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதனால் அவர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. இது ஒருபுறம் என்றால், மறுபுறம் பாஜகவுடனான கூட்டணி பஞ்சாயத்து. அதிமுக பாஜக கூட்டணி முறிவு செய்தியை ஊடகத்தின் முன்னால் முதலில் அறிவித்தது ஜெயக்குமார் தான். தொடர்ந்து பாஜகவால் தான் அதிமுக ஆட்சியை இழந்தது என தொடர்ச்சியாக பேசி வந்தார். குறிப்பாக ராயபுரம் தொகுதியில் முடிசூடா மன்னனாக இருந்த நான் தோற்றதே பாஜகவால் தான் என மிக காட்டமாக விமர்சித்தார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைந்துவிட சில காலம் சைலண்ட் மோடுக்கு சென்றார் ஜெயக்குமார். தொடர்ந்து ராஜ்யசபா இடமும் ஒதுக்கப்படாமல் போகவே முழுவதுமாக சைலண்ட் மோடில் இருக்கிறார் ஜெயக்குமார். அதேவேளை ஜெயக்குமார் தானாக ஒதுங்கி இருக்கிறாரா இல்லை கட்சி தலைமை அவரை ஓரங்கட்டி வைத்திருக்கிறதா என்கிற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஜெயக்குமாரின் இந்த சைலண்ட் மோடுக்கு காரணம் என்னவென விளக்கம் கேட்க அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை.